வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2025 ஆண்டு நவம்பர் 25 நாள். இன்றைக்கான இறைவாக்கு: பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள் இவைகள் இருதயத்திலிருந்து வெளிப்பட்டு வரும். மத்தேயு அதிகாரம் 15 இறைவசனம் 19. இருதயத்தை சுத்தமாக வைப்போம். நான் ஆம்பூர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 1983 முதல் 85 வரை படித்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய முதல்வர் திரு ஐசக் ஆசிரியர், கடவுள் நம்மிடம் கை, கால், காது, மூக்கு, நாக்கு இவைகளை கேட்டால் கொடுக்கலாம், ஆனால் எவ்வளவு ரகசியங்களையும் சிந்தனைகளையும் ஆசைகளையும் மறைத்து வைத்து வாழ்கிற இருதயத்தை கேட்கிறார், எப்படி கொடுக்க முடியும் என்பார். எவ்வளவு உண்மை! புகைப்பிடிப்பது, குடிப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது, இந்த மனிதர்களை வெளிப்படையாக பாவம் செய்கிறார்கள் என கூறிவிடலாம். ஆனால் பொல்லாத சிந்தனைகளையும் கொலை பாதகத்தையும் விபச்சாரங்களையும் இருதயத்தில் வைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் பாவி என கண்டுபிடிக்க முடியாது. யோசேப்பை குழியில் தள்ளிவிடப்பட்டதும், எகிப்திற்கு அவனை அடிமையாக விற்றதும், யாக்கோபிடம் யோசேப்பின் ஆடைகளை காண்பித்து விலங்குகள் அவனை கொன்றிருக்கலாம் என சகோதரர்கள் கூறியது இருதயத்தின் கேடுகளால் விளைந்தவை என்பதனை அறிவோம். தாவீது உரியாவின் மனைவியை அடைவதற்கு இருதயத்தில் பொல்லாத சிந்தனையை கொண்டார். கொலை செய்து உரியாவின் மனைவியை அடைந்தது எவ்வளவு பெரிய பாவம்! நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துவதை மூலம் படிக்கிறோம். இயேசுவானவர், ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்துவிட்டான் என கூறுகிறார். கடவுள் பரிசுத்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என அறியலாம். இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டுமென்றால் நல்ல சிந்தனைகள், எண்ணங்கள் அங்கு தங்க வேண்டும். அதற்காகவே கடவுளின் வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆலய ஆராதனைக்கு செல்வது ஒரு பரிசுத்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காக என்பதை எப்போதும் இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். குடும்பங்களில் தாய் தந்தை தங்களின் இருதயத்தில் நல்ல சிந்தனைகள் கொண்டு இருப்பதால் பிள்ளைகளின் நல்வாழ்விற்கு வழிவகை செய்துள்ளார்கள். பொல்லாத சிந்தனைகளால் எத்தனை கொலைகள் நாட்டில் நடக்கிறது, களவுகள் நடக்கிறது. இருதயத்தில் சுத்தம் காணப்பட்டால் பிறரின் குறைகள் பெரிதாக தெரிவதில்லை. பிறர் குறைகளை மன்னிக்கத் தோன்றும். மன்னிப்போம். நல்ல மரம் எப்போதும் நல்ல கனி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். கடவுளின் இருதயம் அன்பு, இரக்கம், கருணை, கீழ்ப்படிதல், பாவங்களை வெறுத்தல், ஏழைகளுக்கு இரங்குதல் இவைகளால் நிரம்பி இருக்கிறது. அவரைப் போல் இருதயத்தை பெற்று உலகில் வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுளைப் போல வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, எங்கள் இருதயத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நல் மனசாட்சியுடன் வாழ நீர் எங்களுக்கு உதவி புரியும். உமது கருணைமிக்க இருதயத்தை பெற்று வாழ அருள் புரியும். இயேசுவின் வழியே ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கடவுள் எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? கடவுள் எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.